Hi dears, I'm Priti. Today நம்ம ஜிக்குக்கோட Vampire Obsessed with Human எபிசோட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே பாரு ஜிக்கே, அங்கே வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். இப்படிலாம் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வந்து என் முன்னாடிலாம் நிற்காதீங்க. அப்புறம் என்னோடய பர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அப்புறம் என்கிட்ட க்ளோஸெல்லாம் வரக்கூடாது. உங்களோட பொறுக்கி வேலையெல்லாம் வேறு யார்கிட்டையாவது காட்டுங்க. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்தால் என்னது ஒன்றும் இல்லை, ஜாக்சன் வந்தால் வரட்டும், பார்த்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ வெளியே போங்க, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? டைம் என்ன ஆகுது தெரியுமா? டைம் என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு தூக்கம் வருது, வெளியே போ அப்படி சொல்லி ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போ நான் போகட்டுமா? போடா போ, அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். போடா வெளியே, அதோ உன் பின்னாடி தான் இருக்குது டோரு, போ ஓப்பன் பண்ணிட்டு போ. சரிடா போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே போயிடுறான். இப்போ ஜிமின் தான், ஐயோ டே ஜாக்சன் எங்கடா இருக்க? என்னவோ சொன்ன, உருகி லவ் பண்ண, நீ என்னாலும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தானடா நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னேன். இவனுக்கும் ஏன்டா பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்ல. ஜாக்சன் எங்கடா இருக்க அப்படி சொல்லி ஜிமின் புலம்பிகிட்டே இருக்கான். இப்போ எங்கள் டயாங் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்களை தவிர வேறு யாரும் உள்ளே பார்க்க ஃபாலோ பண்ணக்கூடாது, சரியா? ஓகே சார். அப்புறம் இவனுக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட்லாம் கொடுத்துருங்க. அதாவது தெரியும் சார், நாங்கள் கொடுத்துட்றோம். சரி, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இவன் வெளியே போக முடியாது, ஸோ நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இவன் பேசுகிறான்னு சொல்லி அந்த பேச்சில் மயங்கி ஹெல்ப் பண்ண மாட்டோம் சார். ஓகே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி டயாங் வெளியே வரான். பார்த்தாங்க சுகாவும் ஜெயஹோப்பும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே, ஹே சுகா, என்ன என் பின்னாடி வந்துட்டிங்களா? ஆமாம், ஆரம் தான் அனுப்பிவிட்டான். சரி. அப்புறம் ஜெயஹோப் நீங்களாம்மா? ஐயோ அதில் என்ன இருக்குது டயா, வாங்க போகலாம் அப்படி சொல்லி போகிறாங்க. இப்போ சுகாதான் அப்படியே மெதுவாக ஜெயஹோப் முன்னாடி போகிறாரு. இப்போ சுகாதான் மெதுவாக டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ டே தான், என்னாச்சு? பயந்துட்டேன். எங்கே அவன் இடையில முடிச்சுட்டு ஏதாவது, அவனை விட எனக்கு கொஞ்சம் பவர் அதிகம்தான். அவன் என்ன பண்ணாலும் அதை எனக்கு சமாளிக்க தெரியும். அன்னைக்கு அவன் ஒன்று, அது அன்னைக்கு நடந்ததுடா, அது அதோட வெற்றியா? சரி, அதுக்கு ஏன் கோவப்படுற? நீ தான் கோவப்படுற மாதிரி பேசுகிற. நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? என்னவோ நான் கோவப்படுறேன்ற. சரி சரி சரி, சாரி சுஹா, சாரிடா. இப்போ சாரி கேட்டு என்ன ஆக போகுது? சரி சாரி, ஃபஸ்ட்டாக போகலாமா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கார்லேருந்து இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜியோவுக்கு தான் ஃபோன் வருது. ஒயன் தான், பேபி எங்கே இருக்க? வந்துட்டுருக்கேன் ஒயன், ஃபஸ்ட்டாக வந்துடுறேன். ஒயன் என்னாச்சு உனக்கு? எனக்கு பயமாக இருக்குது பேபி, ஃபஸ்ட்டாக வரியா? இந்த பாரு ஒயன், உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன். இப்போ இங்கே சுகாதா கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு, அப்படியா? சொல்லவே இல்லை. டே அமைதியாக ரோட்டை பார்த்து ஓட்டுறா. இப்போ டே தான் பின்னாடி இருந்து, சுகா சரி டே அப்படி சொல்லி ஓட்டுறான். நீ யார் சொன்னால் கேட்பியோ, அவங்க சொன்னதான் கேட்ப போல. அப்படிலாம் இல்லை, நீ பேசுவோம் ஆள்கிட்ட. சரி ஓயன், ஃபாஸ்ட்டாக வர, சரியா? வெயிட் பண்ணு. நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாவா அப்படி சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சுகா, டே அப்புறம் ஜெயஹோப் தான் வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. ஒயன் சொன்ன மாதிரியே வெளியே தான் இருக்கா. இப்போ ஜெயஹோப்பை பார்த்தோன்னே ஒயன் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஜெயஹோப்பை ஹக் பண்ணிக்கிறா. ஒயன் என்னாச்சு? எனக்கு பயமாயிடுச்சு. அதுவும் அந்த ஜாக்சன், அவனை ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்றைக்கி அப்படி பார்த்தோன்னே எப்படி பயந்த தெரியுமா? இன்றைக்கி அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகிறேன்னு சொன்னியா, அதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இங்கே பாரு, அதான் என் கூட டே அப்புறம் சுகா இருக்காங்கல்ல, இதில் என்ன பயம் இருக்குது? இல்லை பயந்துட்டேன் அதான். சரி வா அப்படி சொல்லி ரூம் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டே தான், சுகா என்ன கோவமா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பாருடா, என்னை விட நீ தான் அதிகமாக கோவப்படுற. எப்போ பாரு என்னை கோவப்படுத்துகிற, அப்புறம் நீ கோவப்படுற மாதிரி இருந்துக்கிற. பின்ன என்ன, உனக்கு ஏதாவது ஆகிடும் தானே நானும் பயந்து அப்புறம் ஹாரமே நான் அனுப்பி விட்டாங்க. நீ என்னென்னா உன் இஷ்டத்துக்கு, என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணேன்? ஏன் அண்ணா சொன்னதை நான் கேட்டேன்.
ஜேகே சொன்னது தானே கேட்டேன். நீ ஜேகே சொன்னதை கேட்ப, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுடா. சரி வா உள்ள போகலாம். உள்ள போகலாமா? ஆமாம் உள்ள போகலாம். அப்போ உனக்கு வேணாமா? என்ன வேணாமா? அதான்டா. என்னதுடா? டேடா இப்போ காரில் சுகாவை பின் பண்ணி சுகாவுக்கு கிஸ் பண்ணுறான். இதுதான் கிஸ்ஸா? இது சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லி இப்போ சுகா தான் கிஸ் பண்ணுறாரு. ஹே போதும் சுகா, யாராவது வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீ தான் ஸ்டார்ட் பண்ண. சரி இதெல்லாம் போய் பெட்ரூமில் பார்த்துக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு இப்போ சுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ சுகா தான் கோபமும் படு, அப்புறம் ரொமான்ஸும் பண்ணு. என்னோட புருஷங்கிட்ட கோவப்படாம வேற யார்கிட்ட கோவப்படுவேன் அப்படி சொல்லி சுகாவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ டே தான் ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள போகிறான். இப்போ இங்கே ஜெக்கி தான் போகலாமா வேணாமா? போனால் அவன் என்ன நினைப்பா? போனால் ஜிமின் என்ன பண்ணுவான்? அவன் வேற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே. ஏதாவது திட்டுவானோ கத்துவானோ? கத்திட்டா எல்லாருமே எந்திரிச்சிருவாங்களே. என்ன பண்ணுறது? சவுண்டு வராத மாதிரி ஏதாவது செட் பண்ணலாமா? இல்லை அமைதியாக போய் உள்ளே போய் படுத்துக்கலாமா? அவன் தூங்குவானா இல்லையா? ஐயோ எப்படா ஜெகி நீ இப்படிலாம் திங்க் பண்ண ஆரம்பித்த? முதல்ல உன்னை பற்றி தெரிஞ்சிருமோன்னு பயந்த. இப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஒன்றும் அவனுக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, அதான் எல்லாருமே சொன்னாங்களே அப்படி இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு. சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ மெதுவாக அந்த டோர்க்குள்ளே எப்படி போகலான்னு பிளான் பண்ணி பேக் சைடு வழியாக விண்டோ வழியாக உள்ளே வந்துடுறான். இப்போ ஜிமின் தான் கொஞ்ச நேரம் ஜாக்சன் நினச்சி அழுத்திட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ ஜேகே தான் மெதுவாக போயிட்டு ஜிமினை லைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் தூக்கத்திலே ஜேகே எதுக்கு இப்படி ஹக் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே சைடு திரும்புறாரு. திரும்பிட்டு அவரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ஜேகே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுறியா? இப்போ ஜேகே தான் போய் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் தான் டைட்டாக ஹக் பண்ண ஒரு நிமிஷம் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெக்கேவே பார்த்துட்ருக்காரு. ஜெக்கேவும் ஜிமினை வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவோட ஸ்டொமக்லேயே ஒரு உதை. ஜேகே அப்படியே உருண்டு போய் கீழே விழுந்துடுறாரு. ஏய் ஜிமின் என்ன பண்ணுற? எதுக்கு இப்படி என்னை விட்டு உதச்ச? ஏய் உனக்கு அறிவில்லையா? எப்போ பாரு என் பக்கத்தில் தான் வந்து படுப்பியா? எப்போ பாரு எதுக்குடா என்கிட்ட க்ளோஸாக வந்துகிட்டே இருக்கா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே பாரு இதுக்கப்புறம் என்கிட்ட க்ளோஸாக வந்தால் இப்போ உனக்கு ஒரு உதை தான் உதச்சேன். இதுக்கப்புறம் என் பக்கத்தில் படுத்தா அப்புறம் எப்படி அடிப்பேன்னு தெரியாது அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே எழுந்திரிச்சு ஸ்டொமக்கில் கை வச்ச மாதிரியே அதுக்குன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக உதைப்ப? உதைக்கிறதுல எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது. என்ன நினச்சிட்ருக்க நீ? இது வந்து ஜிமின், இங்கே பாரு என்னை ஜிமின் கூப்பிடாத. சரி குள்ளச்சின்னு கூப்பிடாத. நான் அப்படி தாண்டா கூப்பிடுவேன், ரவுடி. எப்போ பாரு என்னை கேட்காம என்கிட்ட க்ளோஸாக வருது. இப்போ என்னன்னா டைட்டாக ஹக் பண்ணுற அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். எப்போ பாரு ஏதாவது பண்ணி என்கிட்ட க்ளோஸ் ஆகிறது தான் உன்னோட வேலை அப்படி தானே? பொறுக்கி இதுக்கெல்லாம் கிளாஸ் போயிட்டு வருவியாடா யாரையாவது தொலை பண்ணணுன்னு? ஏய் ஜிமின் இங்கே பாரு, நீ என்னோட ஒய்ஃப். நான் உன்கிட்ட எவ்வளோ வேணால் க்ளோஸாக வரலாம். ஏன் ஒன்றா கிஸ் பண்ணலாம், அப்புறம் ஆக்ட்ரு கூட பண்ணலாம். செருப்பு பிஞ்சிரும். பொறுக்கி நாயே என்னென்ன பேசுகிறான் பாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கான். இவனுக்கு கேட்க யாருமே இல்லை. இருடா உனக்கு இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவன் வருவான், அவன் வந்து அவனை பார்த்துப்பான். யார்? அந்த ஜாக்சனா? ஆமாம் ஜாக்சன் தான். வந்து உன்னை என்ன பண்ண போகிறான்னு பாரு. என்ன பண்ணுவான்? தூக்கி போட்டு மிதிப்பானா? ஆமாம், அவனை தூக்கி போட்டு அவன் மிதிக்க போகிறான். மிதிப்பான். ஆல்ரெடி அவனை அப்படி தான் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சிருக்கியா? ஆமாம். நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா அவனை நான் என்ன வேணால் பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? கொன்னுடுவேண்டா. கொன்னுடுவியா? டேய் பொறுக்கி இப்படியா பண்ணுவ? ஆமாம், என்னோட ஒய்ஃப் எனக்கு வேணும்னா யார் தடையாக இருக்காங்களோ அவங்கள கொல்றது தானே கரெக்டு. பொறுக்கி நாயே என்கிட்டயே வந்து என் ஹஸ்பண்டை கொன்னுடுவேன்ற. ஹே ஜிமின், அவன் அவனுக்கு ஹஸ்பண்டும் இல்லை, நீ அவனுக்கு ஒய்ஃபும் இல்லை. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஜெக்கோட ஐஸ் ரெட் ஆகுது. ஜிமின் ரொம்ப பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறான். ஜெக்கே
இங்கே பாரு, நீ பேசின, நானும் பதிலுக்கு பேசினேன், அவ்வளோதான். இப்போ எதுக்கு நீ வேம்பியராக மாற போறியா? எதுக்கு இப்போ நீ வேம்பியராக மாற போகிற? வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு மெதுவாக போய் ஜேகேவோட செஸ்ட்லேயே கை வைக்கிறான் ஜிமின். இப்போ ஜேகே தான், உன்னோட ஐஸ் நார்மலாக இருக்குது பார்த்தியா? இப்போ உன்னோட ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரெட் கலர் ஐஸை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குடா அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான், சரி சரி பயப்படாத, நான் சொல்கிறத கேட்பியா? அதை நான் எப்படி நம்புறது? நான் ஜாக்சனை பார்க்கணும். சரி இரு அப்படி சொல்லி ஃபோனில் காட்டுறான். நான் நம்ப மாட்டேன், இது பொய்யா கூட இருக்கலாம். என்னை நேரில் கூட்டிகிட்டு போ. நேரில் கூட்டிகிட்டு போனால் நீ அவனை கிட்னாப் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். கேட்குறேன். என்னை கூட்டிகிட்டு போவியா? வா, இப்போவே போகலாம். இப்போவே வா. டே, நைட் ஆகிடுச்சுடா. நைட் ஆகிடுச்சுன்னா என்ன பயமா? நைட் ஆகிடுச்சுன்னா பயமாவா? எனக்கு கொஞ்சம் இருட்டுனா பயம் தானே? ஆமாம், கொஞ்சம் பயம்தான். வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகிறப்ப இப்போ ஜிமின் தான், ஐயோ இவன் நம்பி வேற வரும். ஒரு நாள் நம்மளே கூட்டிகிட்டு போய் அடிச்சு கடத்தி வச்சுருவானோ? ஒரு நாள் நம்மளே போய் கிட்னாப் பண்ணி நம்ம பிளட் எடுத்துருவானோ? எவ்வளோ நேரம் இருந்தால் பிளட் எடுக்கல, இதுக்கப்புறமா எடுக்க போகிறான். பொறுக்கி இப்போ பாரு, ரோட்டை பார்த்து ஓட்டுறானா, என்னை பார்த்து ஓட்டிகிட்டு போகிறான் அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜேகே திட்டிக்கிட்டே வரான். இப்போ ஜேகே தான், போதும் போதும், இன்னும் கொஞ்சம் திட்டுறதுக்கு வச்சுட்ரு சரியா? எல்லாத்தையும் இப்போவே திட்டி முடிச்சிடாத. என்ன நான் திட்டுறது உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும்டா, வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஜாக்சன் இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. இப்போ ஜிமின் தான் போய் பார்க்குறான். ஜாக்சன் ஃபேஸில் கொஞ்சம் பிளட்டாக இருக்குது, நோஸு அப்புறம் லிப்ஸ் கிட்டலாம். இப்போ ஜேகே தான் நிற்கிறான். ஜிமின் ஓடி போய் ஜாக்சனை பார்த்துட்டு ஜாக்சன் சிக்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறான், பிளட்டெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, டேய் இப்படியா மிருகம் மாதிரி அடிப்ப? இங்கே பாரு, என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ பிளட் வருது, இதை மட்டும் நீ மறக்க மாட்டியாடா? எப்போ பாரு அவன் ஹஸ்பண்ட்டு அப்படி சொல்லி இப்போ ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். இங்கே பாரு, அவன் உனக்கு ஹஸ்பண்ட் இல்லை. எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவன் தான் என்னோடய ஹஸ்பண்ட். அப்புறம் நீ எங்களை கிட்னாப் பண்ணியிருக்க, அவ்வளோதான். நீ ஒரு கிட்னாப்பர். என்னது கிட்னாப்பரா? என்னை பார்த்தா எனக்கு கிட்னாப்பர் மாதிரி இருக்கா? ஆமாண்டா பொறுக்கி, எப்படி இப்படி கிட்னாப் பண்ணுவேன், அதுவும் வேற ஒருத்தனோட ஒய்ஃபை? கடவுளே, இவன் இருக்கானே, என்னடா கடவுளை கூப்பிடுற? நீலாம் கடவுளை கூப்பிடவே கூடாது, நீலாம் சரியான ஒரு சைக்கோ மிருகம் அப்படி அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான், ஐயோ இவன் வாயை மூட மாட்டான் போலையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுறான். பொறுக்கி விடுறா அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் கிஸ் பண்ணுறதை பிரேக் பண்ணிட்டு, இதே மாதிரி பண்ண எப்படி தான் பண்ணுவேன்? எப்படி தான் பண்ணுவியா? இரு நான் அவனை எழுப்புறேன் அப்படின்னு கிட்ட போகிறான். இப்போ ஜேகே தான் பிடிச்சி இழுத்துட்டு, அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை பார்க்க முடியாது அப்படி சொன்னால் அங்கே சுற்றி 4-5 பேர் நிற்கிறாங்க. அவங்க கையிலலாம் நைப் இருக்குது. அதை பார்த்தோன்னே, டே எதுக்குடா கத்திலாம்? நீ ஹோவராக ஏதாவது பண்ணனா அப்படியே குத்தி அவனை கொல்றதுக்கு தான். கொலகாரா இப்படியாடா இருப்ப? ஒரு பர்சன் எப்படி தான் கொல்லுவியா? ஆமாம். டே அவனும் உங்கள் ஃபேமிலி தானேடா, அவனும் வேம்பியர் தானே. வேம்பியராக இருந்தால் அவன் கொஞ்சம் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, வா அப்படி சொல்லி இழுத்துட்டு போகிறான். என்னை விடுடா, மேரேஜ் ஆகி 1 டே கூட ஆகலை, அவன் கூட இருக்கணும். என்ன பண்ண போகிற? நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். சரி வா, அதை என் கூட பண்ணு. என்னது கொன்னுடுவேன்? அது அவன் கூட தான் நான் பண்ணணும், உன் கூட பண்ண மாட்டேன். என்னடா பண்ண போகிறேன்? டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவன் கூட நிறைய பேசுவேன். அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவன் எனக்கு கிஃப்ட்லாம் வச்சுருக்கேன்னா அப்புறம் அதை கேட்கணும். நானும் அவனுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், நானும் கொடுக்கணும். சரிவா, டைம் தானே ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட ஸ்பெண்ட் பண்ண. லூஸு, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகலை, அவனுக்கு எனக்கு தான் மேரேஜ் ஆச்சு. சரிவா மேரேஜ் பண்ணிக்கலாம். முடியாது, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. கடவுளே ஜிமின், எல்லாத்தையும் மறந்துட்டு எதுக்குடா இப்படி பேசுகிற? நான் என்ன பேசுகிறேன்? குள்ளச்சி வந்துரு. நான் வரமாட்டேன். குள்ளச்சி வந்துரு, கோவப்படுத்தாத. டே போடா, வரமாட்டேன். குள்ளச்சி வா. வரமாட்டேன்டா. குள்ளச்சி வாடா. வரமாட்டேன். ஜேகே எதுக்கு ஐஸ் ரெட் ஆகுது? ஐயோ கோவமாயிட்டானா? கோவத்தால் ரெட் ஆகுதா இல்லை வேம்பியராக மாறுறான்னு சொல்லும் போதே ஜேகே வேம்பியராக மாறுறான். மாறிட்டு காரை அங்கேயே விட்டுட்டு ஜிமினை தூக்கிட்டு அப்படியே பறந்து போகிறான். பறந்து போய் நேராக அவனோட ஹவுஸ்க்கு தான் வரான். வந்து ஜேகேயோட ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். போனால் ஜேகேவும் ஜிமினும் எடுத்த ஃபோட்டோ தான் அவ்வளோ இருக்குது. ஜிமின் பார்த்துட்டு, என்னடா பண்ணி வச்சுருக்க? அதுவும் நீ நானே இருக்கிற மாதிரி, என்னடா இதெல்லாம்?
நீ நானும் சேர்ந்து எடுத்தது தான். பொறுக்கி உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னோட மந்திர சக்தியை வச்சு நீயே நானும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கியா? ஐயோ டேய், என்ன நினச்சிட்ருக்க? என் மந்திர சக்தியை வச்சு ஃபோட்டோலாம் ரெடி பண்ண முடியும்னா? ஆமாண்டா, டோர் ஓப்பன் பண்ணுற, பறந்து கூட்டிகிட்டு வர, அப்பப்போ ஐஸ் கலரை மாற்றுற. நிலா சரியான மந்திரவாதிடா. நிலா வேம்பியரில் மந்திரவாதி. ஆமாம், நான் மந்திரவாதி, நீ வாயாடி. வாயாடியா? இப்போ பாரு, என்ன குள்ளச்சின்ற வாயாடின்ற? ஆமாண்டா, அப்படி தாண்டா இருக்க. நான் அப்படிலாம் இல்லை, போகங்கிட்டு என்னை விட எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லி ஜெக்கோட பெட்லேயே போய் அழகாக படுத்துக்கிறான். இப்போ ஜெக்கே தான். அப்போ நான் தெருவில் போய் பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். தெருவில் படுக்குவா? ஏய், நான் புருஷன்டி. நீ பொறுக்கி, புருஷன் இல்லை அப்படி சொல்லி படுத்துக்கிறான். பரவாயில்ல, என் குள்ளச்சி இப்படி பேசினாலும் நல்லா இருக்கு. சண்டை போடுறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணி ஜிமின் பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு, என் மேலே உன் கை பட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? பட்டுச்சுன்னா அப்புறம் நான் செத்துருவேன். அதை கேட்டவுடனே ஜேகேக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஐஸ்லாம் டியர்ஸாக வருது. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறான். அவ்வளோ டியர்ஸோட, என்ன சொன்ன ஜிமின்? ஜேகே என்ன சொன்ன ஜிமின் அப்படி சொல்லும்போது ஜேகேவோட ஐஸ்லாம் ரெட் ஆகுது. இப்போ ஜிமின் தான், ஜேகே சாரி, அது வந்து செத்துருவேன்னு சொன்னேன். எனக்கு நீ தொடுறது ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். சாரி, வேம்பியராக மட்டும் ஆகாது, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன, உனக்கு என்ன ஹக் பண்ணணுமா? பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்ட் எடுத்து ஜிமின் அப்படியே அவன் மேலே வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே மைண்டில், என்ன ஜிமின், என்ன வேர்ட் சொன்னேன்? இப்படி தானே அன்றைக்கி சொன்னேன். வேணா ஜிமின், இந்த வேர்டு இதுக்கப்புறம் சொல்லாத அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஜிமின் அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் போச்சு. இவன் டியோஸோடு பார்க்குறான். கண்ணெல்லாம் ரெட் ஆகுதுன்னு நினச்சி கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன். பாரு, அங்கே படுத்திருந்தேன், என்ன இழுத்து அவன் பக்கத்தில் படுத்து வச்சுருக்கான். காற்று போகிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ டைட்டாக வச்சிட்ருக்கான். இன்னும் இறுக்கி கட்டி பிடிச்சான். என்னால் மூச்சு விட முடியாமல் நானே செத்துருவேன் போல. ஜேகே, என்னடா மூச்சு விட முடியலடா, விடுறியா? என்ன, நீ தானே ஹக் பண்ண சொன்ன, அதுக்குன்னு எவ்வளோ டைட்டாவா? பொறுக்கி தள்ளிப்போ. இங்கே பாரு, நீ சொல்கிறத நான் கேட்கணும், அதே மாதிரி நான் சொல்கிறதே நீ கேட்கணும். என்னை கேட்காம என்னை டச் பண்ணக்கூடாது. இந்த பில்லோவை தாண்டி நீ வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு பில்லோவை தான் பக்கத்தில் எடுத்து வச்சிடுறான். இப்போ ஜேகே இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, எப்படியா இருந்தாலும் நைட்டு நீ என்கிட்ட தான் வருவ. என்னது? ஆமாண்டா, எனக்கு தான் தூக்கத்தில் புரண்டு படுக்கிற பழக்கெல்லாம் இருக்கே. புரண்டு படுப்பேனா? ஐயோ, ஒருவேளை நான் ரோல் பண்ணி அவன் பக்கத்தில் போய்டுவேனா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் படா அப்படி சொல்லிட்டு படுத்துடுறான். ஜேகே தான் ஸ்மைல் பண்ணி படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒவ்வொரு பில்லோவாக கீழே தள்ளி விட்டு ஜேகே கிட்ட வரான். ஃபர்ஸ்ட் ஜேகே மேலே ஹேண்டை போடுறான், நெக்ஸ்ட்டு காலை போடுறான். அப்படியே ஜேகேவை இழுத்து ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஜேகேவோட நெக்கிட்டெல்லாம் உன்னோட ஃபேஸை எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருக்கான். இது ஜேகே பார்த்துட்டு, எனக்கு தெரியும்டா, ஏன்னா டே டு டே நான் உன் கடை தானே தூங்குவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் நீ என்னோட ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே மேலே கை காலெல்லாம் போட்டு இறுக்கி பிடிச்சி அப்படியே ஜேகேவோட நெக்கிட்ட அவனோட ஃபேஸை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட முடியை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின், அந்த ஜிமினை விட இந்த ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ தைரியம் இல்லை உனக்கு, இவ்வளோ நாள் அதை அவங்களே வச்சுருந்தியா என்ன? ரொம்ப பேசுகிறடா, ரொம்ப வாயடிக்கிற, ஆனால் நல்லாயிருக்கு. என்னை எதிர்த்து பேசுகிறது, என்கிட்ட ஃபைட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணி குட் நைட் அப்படி சொல்லிட்டு படுத்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ ஜிமின் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கான். இவன் எப்படி என் பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு தள்ளலான்னு போகிறான். ஆனால் ஜேகே அவ்வளோ அழகாக படுத்திட்டுருக்கான். அழகாக ஒரு முயல் குட்டி படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. அழகாக இருக்கான், பார்க்க நல்லா தான் இருக்கான். வேம்பியராக இருக்கும்போது பயங்கரமாக இருக்கான், ஆனால் ஹியூமனாக அழகாக இருக்கான். ஐஸ் அழகாக இருக்குது, நோஸ் அழகாக இருக்குது, லிப்ஸும் அழகாக இருக்குது. ஏன் அவன் ஃபேஸ், அவன் பாடி எல்லாமே அழகாக இருக்குது. டேட்டு கூட அழகாக தான் இருக்குது. ஆனால் இவன் ஏன் சைக்கோ மாதிரி பண்ணுறான்? பொறுக்கி ரவுடி,
என்னை கேட்காம டச் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, என்னென்னவோ பண்ணுறான். விட்டா என்னை ஏதாவது பண்ணிவிடுவான் போல். இருக்கட்டும், இவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்க மட்டும் தான் ட்ரை பண்ணணும். தூங்கிட்டுருக்கானே, ஆனால் இவன் தூங்குறத பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதே. பார்க்கலாமா? இல்லை வேணாம், எந்திரிச்சிட்டானா அப்புறம் கிஸ் பண்ணணுன்னு கிட்ட வந்துட்டானா நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் எந்திரிச்சு குளிக்க போகிறான். இப்போ ஜேகே தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு, தெரியும் நீ என்னை இப்படி தான் திங்க் பண்ணுவேன்னு. என்னதான் உன்னை அவன் உன்னோட மெமரிஸை எல்லாத்தையும் அழிச்சிருந்தாலும் நீ என்னை லவ் பண்ணுறதையும் என்னை ஒவ்வொரு டேவும் ரசிக்கிறதையும் அவனால் மாற்றவே முடியாது அப்படி சொல்லி ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே தான் ஜிமின் குளிக்க உள்ளே போன உடனே இப்போ ஹாலுக்கு தான் போகிறான். ஹாலுக்கு போயிட்டு அங்கே ஜின்னா எல்லாருக்குமே காஃபி, டீ, மில்க் அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்போ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ சுகா தான் கீழே இறங்கி வராங்க. பின்னாடியே டே வரான். இப்போ டே தான் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே அது வந்து நேற்று தெரியும் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ எப்போ போய் பார்த்த? அது உள்ளே இருக்கானே அவன் தான் என் ஹஸ்பண்டை பார்க்கணும்னா அதை கூட்டிகிட்டு போனேன். என்னடா இப்படி சொல்கிற? ஆமாண்டா, வாயை மூடவே மாட்டோம், பேசிக்கிட்டே இருக்கான். ஏய் ஜேகே, உனக்கு இந்த ஜிமினை பிடிச்சிருக்கு தானே? எனக்கு அந்த ஜிமினும் பிடிக்கும், இந்த ஜிமினும் பிடிச்சிருக்கு. என்ன அந்த ஜிமின் கொஞ்சம் அமைதியாக இருப்பான், ஆனால் இவன் வாய் அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜிமின் தான் யாரை சொல்கிற வந்துட்டானா? இப்போ ஜிமின் தான் வந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே குக் பண்ணுறவங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு டீ, காஃபி, பால்லாம் வேணாம், எனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்கார்றா. இப்போ ஆரம்பம் எவ்வளோ தைரியம் பார்த்தியாடா? என் ஒய்ஃபை பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறான்? டேய், அவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, உன் ஒய்ஃபுன்னு மட்டும் ஞாபகம் இருக்குமா? அமைதியாக இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் தான் சொல்கிறாங்க. அதுவும் சரிதான். இப்போ ஜின்னா இப்போ என்ன அவனுக்கு, அவன் என்ன தானே கேட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின்னா அவனுக்கு வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் மெதுவாக ஜிமின் கிட்ட போகலான்னு போகிறாங்க. இப்போ டே தான், ஜேகே நான் அவங்ககிட்ட பேசணும், இங்கே வாடா. என்னடா பேசணும், வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜின்னா சாண்ட்விச்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு பசிக்குது, இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் எதுக்கு உங்களை இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க? சரியாகவே ஒர்க் பண்ண மாட்டிங்களா? மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ண மாட்டிங்களா அப்படின்றவங்க. இங்கே ஆரம்பக்கா கோவமாக இருக்குது. எவ்வளோ தெரியும் இவன் பாரு என்னென்ன சொல்லிகிட்டு இருக்கான். அமைதியாக இருடா அப்படின்னு இப்போ ஏண்டா? ஏய் ஜிமின், யார் இந்த பொண்ணு என்ன மாதிரியே பேசுகிறா? ஹாய், ஐ எம் ஜிமின், வாட்ஸ் யுவர் நேம்? ஐ எம் வயன், ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். என்ன என்னோட ஃப்ரெண்டா? ஆமாம், எனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோட்டோலாம் காட்டுறா அவளோட ஃபோனில். பட் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னே ஜிமின், அப்படியா நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். அப்புறம் உனக்கு ஜாக்சனை தெரியுமா? என்ன பண்ணுறது, இவன் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும். சரி ஓகே, ஜாக்சன் தெரிஞ்ச மாதிரி பண்ணலாம், நம்ம இங்கே ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஏன்டா? தெரியுமே, ஜாக்சன் நம்மளோட சீனியர் தான். அப்படியா, சீனியரா? ஆமாம். ஏய் அப்போ நீ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் ஜிமின். இப்போ ஏன்டா, கடவுளே இவன் கூட நான் க்ளோஸாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, நீ ஹாப்பியா? ஹாப்பி. இப்போ ஜாக்சனை தான் நம்ம காப்பாற்றணும். என்னது கிட்டவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சனை காப்பாற்றணும். அதான் இருக்கால அந்த பொறுக்கி, யார்? அதான் இந்த வேம்பியர் பொறுக்கி. யாரா? அதான் அந்த ரவுடி பொறுக்கி சைக்கோ. யார்? ஜேகே, அதான் ஜங்குக். அடப்பாவி, எங்கள் அண்ணா பற்றி என்கிட்டயே சொல்கிறானே. ஆமாம், அவங்க 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 என்னடா பண்ணாங்க? அது வந்து ஒன்றும் இல்லை, நான்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள், என்கிட்ட வந்து தள்ளிடுறேன்னா சரி ஓகே அப்படின்றான். இப்போ ஜிமின் இந்தா அப்படி சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான், சாண்ட்விச்சா? ஆமாம், தேங்க்யூ அப்படி ஸ்மைல் பண்ணுறான். வயனா, தேங்க்யூ ஜின், உனக்கு இவங்களை தெரியுமா? இவங்க எவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏய் அவங்க ஒர்க் பண்ணலடா, அவங்களோட ஹவுஸ் தான் இது. ஓ ஐயோ சாரி, நான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினச்சேன் அப்படி சொல்லி எந்திரிச்சு என்ன சாரி கேட்குறான். இப்போ இங்கே ஜிம் தான், நீ மாறவேல ஜிமின், சாரி கேட்குறதா இருந்தாலும் மரியாதையாக கேட்குற அப்படி சொல்லி மனசில் நினச்சிட்டு, இங்கே பாரு ஜிமின், தெரியாமல் தானே கேட்டேன், பரவாயில்ல, உனக்கு பழசெலாம் மறந்துருச்சுன்னு ஜாக்சன் சொன்னான். ஜாக்சன் சொன்னாங்களா? ஒயன்
இவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும் இவங்களுக்கு தெரியும், என் கூட க்ளோஸாரு. ஓகே அப்படியே ஜின் அவங்கக்கிட்ட ஜாக்சன் சொன்னானா? ஆமாம். சரி நீ சாப்பிடு, நான் அவங்களுக்கெல்லாம் குக் பண்ணணும். ஓகே அப்புறம் அப்படி சொல்லி ஹக் பண்ணிவிட்டு சங்குக்கிட்ட கொஞ்சம் அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். அட பாவி, அவன் யாருன்னு தெரியாமல் இவன் என்கிட்ட வேறு சொல்கிறானே. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜென் போயிடுறாங்க. இப்போ ஆரம் தான், ஏய் என்னடா பேசுனேன், உனக்கு அவ்வளோ அவசியமாக சொல்லணுமா? அதான்டா சொன்னால் தானே தெரியும், என்ன பேசுனேன்? அவன் சாண்ட்விச் எப்படி செய்யணும்னு கேட்டான், அதுதான். அவன் தான் என்ன சாப்பிடவே இல்லையே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவனே சமைச்சு சாப்பிட போகிறான்னா? ஏன் நான் செஞ்ச சாண்ட்விச் நல்லா இல்லையா? எவ்வளோ திமுறை. டேய் அமைதியாக இருடா அப்படி சொல்லிட்டு ஜின் போகிறான். பாத்தியா ஜெயோ, ஏய் அவன் சும்மா சொல்லிட்டு போகிறான்டா, அவன் வேறு ஏதோ பேசியிருக்கான். இரு, இந்த ஜிம்மினுக்கு ஞாபகம் எல்லாம் வரட்டும் அப்போ இருக்கு. ஏய் என்னடா, யாரை சொன்னாலும் பரவாயில்ல, உன் ஆளை சொன்னாலும் பரவாயில்ல, ஏன் ஆளை சொல்கிறான்? என்னது? இல்லை ஜெயோ சும்மா. சரி அப்படி சொல்லிட்டு பாரம் தான் அப்படியே ஜின்னை சைட் அடிச்சிட்ருக்காரு. ஜின் தான், இந்த பாரு கையில் காஃபி இருக்குது, அது குடி. காஃபி இங்கே இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணுற பிஸ்கெட் நீ தானே? என்னது? ஒன்றும் இல்லை, காஃபிக்கு பிஸ்கெட் வேணும்னு கேட்டேன். பிஸ்கெட் தானே அப்படி சொல்லிட்டு இப்போ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஜியோவுக்கு ஒரு ஃபோன் வருது, அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ இங்கே வயான ஜிம்மில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஜின் தான் அவரோட மவுத்தில் பாதி பிஸ்கெட்டை வச்சுட்டு அப்படியே ஆரம் கிட்ட வர்றாரு. இப்போ ஆரம் தான், ஏய் ஆள் இருக்காங்கடா, பரவாயில்ல எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கு தான் பண்ணுறாங்க, வேணுமா வேணாமா? வேணும் அப்படி சொல்லிட்டு ஜின்னோட மவுத்துலேருந்து அந்த பிஸ்கெட்டை அவர் கடிச்சு எடுக்கிறாரு. இப்போ ஜின் தான், ஏய் வலிக்குதுடா. என்னது அப்படின்னு இப்போ ஜிம்மினும் வயண்டா திரும்புகிறாங்க. ஜின் தான் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. இப்போ இங்கே ஆரம் தான் சுட டீ எடுத்து வேறு குடிக்கிறாரு. சுட்டுடுச்சு. சுட்டுடுச்சா, பார்த்து குடிங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிட்டு திரும்புகிறான். இப்போ எங்கள் வயண்டா நடக்கட்டும் அப்படி சொல்லி திரும்புகிறான். இப்போ இங்கே சின்ன, டேய் உன்னை பிஸ்கெட் தாண்டா கடிக்க சொன்னேன், எதுக்குடா என்னோட லிப்ஸை கடிச்ச? சாரி ஜின், அது வந்து ரொமான்ஸில். என்னது ரொமான்ஸில் நீ லிப்ஸை கடிப்பியா? இல்லை கிஸ் பண்ணலான்னு நினச்சேன், பிஸ்கெட்டுன்னு நினச்சி தான் கடித்தேன். என்னோட லிப்ஸ்க்கும் பிஸ்கெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியலையா? இல்லை உன் லிப்ஸு அந்த பிஸ்கெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்துச்சா? போதும்டா போதும், அங்கே பாரு ஜெயோ போகிறாங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறேன். டேய் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்க இவனுங்க நல்லா பண்ணுவானுங்க, எங்களை பண்ண விட மாட்டானுங்க. ஐயோ குக் பண்ணும்போது கூட அழகாக இருக்கானே. இப்போ ஜெயோ தான், போதும் வளைஞ்சது, வா ஒர்க் இருக்கு கிளம்பலாம். இப்போ ஜின் தான், ஏன்னா ஒர்க் இருக்கா? ஆமாம் ஆஃபீஸ் போகணும், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இங்கே ஜிகே தான், என்ன சொல்கிறட்டாயா உண்மையா? ஆமாம் ஜிகே எல்லாமே உண்மை. அப்புறம் உன்னை அங்கிள் வர சொன்னாங்க, ஏதோ கொஞ்சம் பேசணுமா? சரி ஓகே நான் வரேன்னு சொல்லு. சரி அப்போ நான் சுகாவை கூட்டிகிட்டு இல்லை சுகாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரவா? ஏன்? இல்லை கொஞ்சம் நல்லா ப்ராப்ளமாக இருந்துச்சா, சுகாவும் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்புறம் சுகாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வேறு, அதான் கொஞ்சம் அவுட் சைட் கூட்டிகிட்டு போகலான்னு. சரி ஓகே கூட்டிகிட்டு போயிட்டு வா. சுகா வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு, நான் போகிறேன் அப்படி சொல்லி அவன் அங்கேருந்தே போயிடுறான். இப்போ ஜெக்கி தான், ஜாக்சன் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் ஜிமினா எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? ஆனால் ஜிமினை என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினச்சேன், பார்த்தியா? ஜிமின் என்கிட்டயே வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜிமின் தான், ஓய் ஒருக்கி என்ன பண்ணுற, வந்துட்டானா? ஜிமின் என்ன ஜிமின் கூப்பிட்ற? என்னை குள்ளச்சின்னு தானே கூப்பிடுவேன். அப்போ உனக்கு குள்ளச்சின்னு பிடிச்சிருக்கா? தெரியல, நீ குள்ளச்சின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு அப்படி சொல்லி ஓடி போயிடுறான். டேய் குள்ளச்சி இருடா, உன்னை என்ன பண்ணுறேன்னு தான் கேட்க வந்தேன், அவங்ககிட்ட பேசலாம் வரல அப்படி சொல்லி ஓடி போய் வயன்கிட்ட உட்காந்துடுறான். ஜெகே தான் அப்படி சிரிச்சுட்டே வரான். இப்போ ஜின் தான், ஜெகே இங்கே பாரு, நானும் வயனும் ஜாக்சனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம், அதனால் நீ எங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசாத, கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி இரு. ஓகே ஆயா நான் பார்த்துக்கிறேன். சரி கொஞ்சம் அவன்கிட்ட ரொம்ப ரூடாலாம் இருக்காது. நானா? இங்கே பாருங்க, உங்கள் தம்பி ரூடாக இல்லாமல் இருந்தால் சரி, அவன் தான் என்கிட்ட ரொம்ப ரூடாக இருக்கான் பார்த்துக்கோங்க. அப்படியா?
சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா, விட்டா அவன் அடிச்சிருவான் போல ஆயான். பரவாயில்லடா, லவ் பண்ணுறல வாங்கிக்கோ, லவ் பண்ணுற வாங்கிக்கவா. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, 2 பேரும் முக்கியம்டா. அவன் இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கான், அடித்தா வாங்கிக்கோடா, அப்படிலாம் வலிக்காது. அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ கிட்ட போயிட்டு ஜிமின் சொல்லு, உனக்கு என்ன அடிக்கணும் போல் இருக்கா. ஆமாம் அடிக்கணும் போல் இருக்குது, அப்போ அடிச்சுக்கோ அப்படின்றோம். இப்போ ஜிமின் தான் இதுதான் சாக்குன்னு சொல்லி பள்ளின்னு ஒன்று விடுறான். வலிக்குது அப்படி சொல்லி கன்னத்திலே கையை வச்சிடுறான். இப்போ எங்கள் ஜிமின் தான் வலிக்குதா, வேம்பியருக்கு வலிக்குதா, அதுவும் இந்த ரவுடிக்கு வலிக்குதா, பையன் பாத்தியா வேம்பியர்ஸ்க்குலாம் பெயின் தெரியும் போல் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். இங்கே ஜிம் தான் சிரிக்கிறாரு. இப்போ ஜேகே தான் என்ன சொன்னீங்க ஆயா இங்கே கிட்ட வாங்கல அப்படி சொல்லி ஜின்னை துரத்திட்டு இருக்கா. இப்போ ஜின் தான் அந்த ரூமையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல போய்ட்டு போதும் ஜேகே போதும், தப்பு தான், தெரியாமல் சொல்கிறேன் ஜேகே என்ன விடு. ஆயாங் நின்றுடுங்க, இங்கே பாருங்கள் என்ன சொன்னீங்க, அவன் அடித்தா வலிக்காது, லைட்டாக தான் அடிப்பானீங்களா, இப்போ பாருங்கள் அவனோட விரல்லாம் என் ஃபேஸில். நான் எதிர்பார்க்கலடா அவன் இப்படி அடிப்பானு, ப்ளீஸ் ஜேகே விட்டுரு, நான் விடமாட்டாயா, எங்கள் கிட்ட வாங்கலை அப்படி சொல்லி அப்படியே அந்த வீடியோ ரவுண்ட் அடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஜிமினும் ஒயனும் அப்படி சிரிக்கிறாங்க. இப்போ ஜின் தான் ஜேகே இங்கே பாரு, உனக்கு ஐடியாவே என்ன நான் தான் கொடுக்கணும், அப்புறம் உன்னோட இஷ்டம், என்ன இப்போ என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண மாட்டேன் என் கிட்ட வாங்கலை, இல்லை வேணாம் நீ கிட்ட வந்து அடிப்படா அப்படி சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போய் அவரோட ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஜிமின் சிரிச்சுட்டு இப்போ ஜேகே பார்த்துட்டு பொறுக்கி எப்படி பண்ணுறேன் பாரு, ஆனால் க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்றான். ஏன்னா ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் ஜேகேவை பார்த்து க்யூட்டாக இருக்கான், ஆனால் ரொம்ப கோவப்படுறான், அடிக்கடி வேம்பியர் ஆயிடுறான். வேம்பியர் ஆனால் பயமாக இருக்கு அவனை பார்க்கவே, ஆனால் கியூமனாக இருக்கும்போது அழகாக க்யூட்டாக ஃபைட் பண்ணுறான், க்யூட்டாக இருக்கான். ஜாக்சனுக்கு முன்னாடி ஐயோ தப்பு ஜிமின் தப்பு, ஜாக்சன் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி திரும்புகிறான். வயன் தான் ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். என்ன வயன் எதுக்கு என்ன பார்க்குறேன், இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சரி நீ சாப்பிடு அப்படி ஒன்றா சாண்ட்விச் சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகே தான் திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வயன்கிட்ட பேசிட்டு சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சேர் மேலே லைட்டாக சாஞ்சிட்டு லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.